இந்த குப்பை இருக்காங்க பார்த்தியா, இந்த குப்பை மட்டும் இல்லைன்னா நம்ம பொழப்பு நாறிடும். அவங்க குப்பை அள்ளில் அப்படியே அதே இடத்துல போட்டாங்கன்னா நம்ம வீடு தானே நாரும். நம்மளாம் அவங்கள மதிக்க மாட்டோம். ஏன்னா அவங்க வந்தால் நாரும், அவங்க பக்கத்தில் நிற்க மாட்டோம், அவங்க நம்ம வீட்டில் அவங்க சேர்க்க மாட்டோம். அப்படி இருந்தாலுமே அவங்க கடமையை கரெக்டாக செய்யறதுனால தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். அதுதான் உண்மை. இப்போ அந்த குப்பைன்றவங்களுக்கும் பிரச்சனையாமே, ஒருத்தரை விட்டு வைக்கிறது இல்லையா அந்த அரசாங்கம். ஏன்னா இப்போ அந்த கான்ட்ராக்டர் மொத்தமாக வந்து தனியார்ட்ட ஒப்படைக்க போகிறாங்களாம். இவங்க வேலை வந்து நிரந்தரமாக இருக்குமான்னு சொல்ல முடியாதான். இவங்களை எடுத்துகிட்டு வேறு வேலையாக்களை போடலாமா. இப்படி பல பிரச்சனை. என்றைக்காவது அவங்க பிரச்சனை என்ன நம்ம கேட்டிருப்போமா. அவங்க வேலைக்காக அவங்க போராடி பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த போராட்டத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கல. அவங்க சூழ்நிலை யோசிச்சு பாருங்கள். ரொம்ப பாவம் இல்லை அவங்க. குப்பல்றதை விட்டு அவங்களுக்கு வேறு வேலையாக இல்லை இருக்குது. இருந்தாலும் ஒரு அனுபவம் வேணும் இல்லை. திடீர்னு ஒரு வேலைக்கு புதுசாக போயிட முடியுமா. இவ்வளோ நாள் பார்த்தோம், இந்த வேலையை திடீர்னு விட்டுட்டு எப்படி போக முடியும் அப்படின்றது அவங்களோட எண்ணம்.